அமெரிக்கா தொடர்ந்து பல வருடங்களாக பல நாடுகள் மீது போர் செய்து வாருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே அந்த அமெரிக்காவினுடைய கொண்ட்ரோல் தான் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் தான் அந்த நாடுகளில் இருக்கும். பட் இப்போ அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அப்படின்றது உலகத்தில் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஈரான் போரை வச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அமெரிக்காவினுடைய நேட்டோ நாடுகளை அமெரிக்காவை நம்பவில்லை. அமெரிக்காவை தவிர்த்து மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை 49 நாடுகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் அமெரிக்காவை விட்டுட்டு அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது முன்னெடுக்கப்பட்டிருக்குது. அதை விட அமெரிக்காவினுடைய டாலரில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வணிகங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகங்கள் கூட டாலர்ஸில் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ உறுதியாக ஒரு முடிவு ஒன்று எட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் உலகத்திலேயே சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நாடுகளுக்கு இடையிலான மிகப்பெரிய வர்த்தகம் அப்படின்றது அந்தந்த நாடுகளுடைய ரூபாய்கள்லேயே, அதாவது அந்த நாடுகளுடைய பணங்கள்லேயே செய்யப்படும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் என்ன, இதுவரைக்கும் உலகத்தில் எப்படியான விஷயங்கள் நடந்தது, இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் திறந்து விடப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை நடந்து திறந்து விடப்பட்ட நேரத்தில் மறுபடியும் 2 இந்திய கப்பல்கள் மீது தாக்கப்பட்டு ஹோர்முஸ் ஜலசந்தியை விட்டு மறுபடி அனுப்பப்பட்டிருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் என்ன, இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் இப்போ என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அப்படின்ற சில விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வணக்கம் ராவுகளே. ஒவ்வொரு நாளும் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி இல்லாட்டிக்கு ஈரானுடைய இந்த போர் அப்படின்றது மிக பயங்கரமான பாரதூரமான விளைவுகள் நோக்கி தான் போய் கொண்டிருக்குது. ஹோர்முஸ் ஜலசந்தியாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு செங்கடல் பகுதியாக இருக்கட்டும், இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டமான நிலையில் போய் கொண்டிருக்குது. ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி என்று இருக்குது. ஸோ ஈரானுக்கு தெரியாமல் எந்த ஒரு கப்பல்களுமே இந்த பாதை வழியாக, அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தியை தாண்டி போக முடியாத இந்த சூழ்நிலையில் செங்கடல் பகுதியும் இப்போ ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பதட்டம் என்றது போய் கொண்டிருக்குது. ஈரானுக்கு ஆதரவாக சேர்க்கக்கூடிய பல படைகள் பல நாடுகளில் இருக்குது. அப்படி செங்கடல் பகுதியையும் ஈரானுடைய ஆதரவு படைகளால் கைப்பற்ற முடியும், அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பதட்டம் போய் கொண்டிருக்குதுன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில முடிவுகள் எட்டப்பட்டு அதுக்கு பிறகு இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படின்றது ஈரானால் திறந்து விடப்படுகிறது எல்லா நாடுகளுக்கும். அது எந்த விதமான வரிகளும் இல்லாமல் திறந்து விடப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு பிறகு என்ன விஷயம் நடந்திருக்குதுன்னு சொன்னால் 36 கப்பல்கள் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்கிறதுக்காக வந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு தடை அப்படின்றது ஹோர்முஸ் ஜலசந்தியில் போடப்பட்டிருக்குது. முக்கியமாக எதுக்காக இந்த தடையை இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அமெரிக்காவில் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் இல்லாட்டிக்கு ஈரானுடைய துறைமுகங்கள்லேருந்து வெளியில் வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு, அதாவது திருப்பி அனுப்பப்படுறதா இருக்கட்டும், இல்லாட்டி அங்கேருந்து வெளியில் வர முடியாமல் தடையை போட்டு வச்சிருக்கணும். யாருன்னு சொன்னால் அமெரிக்கா. ஸோ இதனால் இந்த போர், அதாவது இந்த போர் நிறுத்தம் நடைபெற்றிருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் பேச்சுவார்த்தைகளில் சில முடிவுகள் எட்டப்பட்டதுக்கு பிறகும் தொடர்ந்து இந்த தடைகள் அப்படின்றது இங்கே நடக்கிறதால எந்த ஒரு நாட்டினுடைய கப்பல்களுமே இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி 2 இந்திய கப்பல்கள் இந்த வழியாக செல்ல அதாவது கடக்க முற்படும் போது கூட 2 கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்குது. ஸோ இந்தியா அப்படின்றது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் இந்தியா. ஸோ இந்தியா இந்திய கப்பல்கள் வரும்போது ஈரானால் தாக்கப்பட்ட விடயம் குறித்து இந்தியாவால் ஈரான் தரப்பில் பேசப்படும் போது, அதாவது தாக்குதல்கள் நடத்தப்படும் போது தெரியாமல் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. குறிப்பாக இந்தியாவுடைய 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது. அதுக்கும் 2மே எரிபொருட்களை ஏற்றி வந்த கப்பல்கள், அதாவது பெட்ரோலியம் சம்பந்தமான பொருட்களை ஏற்றி வந்த கப்பல்கள் 2மே. அதுக்கும் மிகப்பெரிய கப்பல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஈரானுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய காரணம் இந்த தடை, அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதுக்கு பிறகு அமெரிக்காவில் ஈரானுக்குள்ளேயோ இல்லாட்டி ஈரான்லேருந்து வெளியில் வரக்கூடிய கப்பல்களை தடை பண்ணி வைக்கிறது தான் ஒரு காரணமாக ஈரான் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேட்டோ அமைப்பினுடைய நாடுகள் எல்லாமே சேர்ந்து அவர்களுடைய ஒரு தலைமையில் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய 49 நாட்டினுடைய தலைவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக, அதாவது ஈரானை எதிர்த்தல ஆதரவாக சில விஷயங்களை கதைச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த விஷயங்களை ஈரான் செய்ய வேண்டும், அதுவும் ஒரு போருக்கு போகிற மாதிரி இல்லை, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை மாதிரி அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய கன்னிவெடிகள், அதாவது கடலில் ஈரானால் வைக்கப்பட்ட கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு தங்களுடைய இராணுவங்கள் முன்வருவதாகவும், அதாவது அகற்ற பணிகளில் தங்களுடைய இராணுவங்களை ஈடுபடுத்துறதுக்காகவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக செல்லக்கூடிய எந்த ஒரு கப்பல்கள் மீதும்
வரி அப்படின்றது வந்து ஈரான் வசூலிக்கக்கூடாது அப்படி என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்குது. உண்மையாக விஷயம் என்னென்று சொன்னால், ஈரானில் வந்து இப்போ நடந்த இந்த போரால் மிகப்பெரிய அழிவு அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்குது. கண்டிப்பாக இந்த அழிவுகளை எல்லாம் ஈரான் சரி செய்ய வேணும்னு சொன்னால் மிகப்பெரிய அளவு பணம் அப்படின்றது வந்து ஈரானுக்கு தேவைப்படும். அதனால் ஈரான் வசம் இருக்கக்கூடிய இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தி அதால் செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாமே வந்து ஈரான் வரி வசூலிக்க முடியுமானால் மிகப்பெரிய அளவில் அந்த பணம் அப்படின்றது ஈரானுடைய சேதங்களை வந்து திருப்பி செய்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இதால் வந்து எவ்வளோ பெரிய பணம் ஒவ்வொரு கப்பல்களும் வந்து கட்ட வேண்டியிருக்கும்னு சொன்னால் இந்திய ரூபாயிலே வந்து 12,000 கோடியை வந்து செலுத்த வேண்டி வந்திருக்கும். ஸோ இதனால் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய 49 நாடுகளும் வந்து இப்போ என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் ஈரானுடன் ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை அப்படின்றத வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். ஸோ இது மட்டும் நடக்கவில்லை. அதாவது போர்கள் அப்படின்றது வந்து மனிதர்களை எந்தளவு பாதிக்குதோ அதே மாதிரி இப்போ மிருகங்களையும் வந்து பாதிக்க தொடங்கியிருக்குது. க்ரீன் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வெளியிடக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால், ஈரானுடைய ஒரு கப்பல், அதாவது ஈரானுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் அப்படின்றது வந்து ஒரு தாக்கப்பட்டு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதியில் அந்த தரை தட்டி இருக்கிறதாகவும், அந்த கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவுகள் இப்போ ஏற்பட்டு அந்த தீவில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இறப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சேட்டலைட் புகைப்படங்களை வைத்து செய்மதி புகைப்படங்களை வைத்து இந்த க்ரீன் பீஸ் அப்படின்ற அமைப்பு வந்து இப்போ செய்திகளை வெளியிடப்பட்டிருக்குது. போர்க்கால நடவடிக்கைகளில் அந்த கப்பலுக்கு போகிறதுக்கோ இல்லாட்டிக்கு அந்த கப்பல்களை ரிப்பேர் பார்க்குறதோ இல்லாட்டிக்கு அந்த கப்பல்களை இந்த மீட்பு பணிகளை செய்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய் கசிவை நிப்பாட்டுறதுக்கோ அங்கேருந்து செல்லக்கூடிய எண்ணெய் கசிவால் அந்த மிருகங்களுக்கு அந்த தீவுக்கு செல்லக்கூடிய அந்த எண்ணெயை வந்து நிப்பாட்டுறதோ இப்போ வந்து முடியாத ஒரு காரியமாக மாறி இருக்குதுன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய போர் அப்படின்றது வந்து நடந்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதின்றது வந்து இப்போ மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே போய்கொண்டிருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவுடைய மிகப்பெரிய 2 கப்பல்களை வந்து தாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இனி வந்து உலகத்தினுடைய எந்த ஒரு நாட்டினுடைய கப்பல்களும் வந்து அந்த பகுதியால் செல்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்படும். அதாவது ஒரு கப்பலுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலும் பல கப்பல்கள் வந்து அந்த பகுதியால் வாரத்துக்கு யோசிப்பாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு வேளைகளில் தாக்குதல் நடக்கப்பட்டு அழிக்கப்பட்டால் மிகப்பெரிய அப்படி ஒரு செலவினம் அப்படின்றது வந்து அந்தந்த நிறுவனங்களுக்கு ஏற்படும். ஸோ இதால் வந்து அந்த பகுதியால் ஈரானால் திறந்து விடப்பட்டாலும் செல்லுவதற்கு மிகப்பெரிய ஒரு பதட்டமும் செல்லுவதற்கு எந்த ஒரு கப்பலுடைய நிறுவனங்களுமே முன்வராமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த விஷயங்கள் தான் உலகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. ஸோ உலகத்திலே வந்து மிக பவர்ஃபுல்லான நாடுகள் 2 வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்தந்த நாடுகள் எதுன்னு சொன்னால் ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து தங்களுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றங்களுக்கு எல்லாமாகவே வந்து தங்களுடைய நாட்டு யுவான்லையும் இல்லாட்டிக்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த பணத்திலையுமே வந்து அவர்கள் பரிமாற்றங்களை செய்வதாக வந்து இப்போ வந்து இறுதியாக ஒரு முடிவுன்றது வந்து எட்டப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருக்கும்னு சொல்லப்படுது. அமெரிக்கா அதை பெட்ரோடாலர் அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவில் சரியும் இந்த உலகமே வந்து அதாவது டாலரில் வந்து வணிகங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய அடி வாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து டொலர்ஸில் நடக்கக்கூடிய வணிகத்தினுடைய சரிவுக்கு ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளியாக அமையலாம் அப்படின்ற ஒரு பல பேரால் இந்த நிகழ்வு அப்படின்றது பார்க்கப்படுது. ஸோ தொடர்ந்து இந்த போர் பதட்டம்ன்றது வந்து ஒரு முடிவுக்கு வரும் போல் இருந்தாலும் மறுபடியும் வந்து அமெரிக்க அதிபருடைய சில செயற்பாடுகளால் இந்த போர் பதட்டம் அப்படின்றது வந்து அதிகரித்து கொண்டே போகுது. இந்த போர் வந்து ஒரு வேளைகளில் முடிவடைந்தாலும் அதுக்கு பிறகு சில காலப்பகுதிகளுக்கு பிறகு தான் பெட்ரோலுடைய எரிபொருளுடைய விலையோ இல்லாட்டி கேஸினுடைய விலைகளோ வந்து குறைவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியில் மட்டும் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்றதுக்காக 2000 கப்பல்கள் வந்து அந்த பிரதேசத்தில் வந்து காத்து கொண்டிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சொன்னால் 2000 கப்பல்கள் வந்து அந்த பகுதியில் அதாவது 2000 கப்பல்கள் போக்குவரத்து செய்கிறதுக்காக அந்த பகுதியில் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக வந்து இந்த எண்ணெய்களையும் அங்கே இருக்கக்கூடிய உரத்தையும் ஏற்றிக்கொண்டு அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கேஸையும் வந்து ஏற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். போர் பதட்டம்ன்றது வந்து தொடர்ந்தும் அதிகரித்தால் உண்மையாக வந்து 2 இந்திய கப்பல்களை தாக்கப்பட்டால் இனி ஒரு கப்பல் அப்படின்றது வந்து அந்த பகுதியால் வர்றதுக்கே வந்து யோசிப்பாங்க.